படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். படைத்த தேவன் மறந்திடவில்லை, உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இந்த துன்பமான உலகத்துக்குள்ளே தான் நானும் நீங்களும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். விடுதலையோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். ஏனென்றால் யாக்கோபின் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். நமக்கு வெற்றி கொடுக்கின்ற, வாழ்வளிக்கின்ற, நிறைவாழ்வளிக்கின்ற இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை படைகள் போன்ற பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. அன்பானவர்களே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆண்டவரே, உம்முடைய பரலோக வானம் திறக்கப்பட்டு உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. Lord, we pray to open your heavenly door and send your mighty presence everyone in this place. Lord, you touch every person in this place. அநாதையாவதில்லை, அநாதையாவதில்லை. இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அநாதையாவதில்லை, அநாதையாவதில்லை. தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார், தந்தை போல் என்னை சுமந்து வந்தார். தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார், தந்தை போல் என்னை சுமந்து வந்தார். தலைவனானார், தோழனுமானார், தனிமை எனக்கு இனிமில்லை. தலைவனானார், தோழனுமானார், தனிமை எனக்கு இனியில்லை. இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அநாதையாவதில்லை, அநாதையாவதில்லை. தனிமையாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். தனிமையாய் நீ வாழ்ந்திடலாம்,
மறந்திடவில்லை. உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். படைத்த தேவன் மறந்திடவில்லை. உண்மையாய் உன்னை உயர்த்திடுவார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அநாதையாவதில்லை, 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 அநாதையாவதில்லை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? எதற்காக தன்னுடைய உயிரை சிலுவையில் தந்து பலியானார்? நாம் எல்லோரும் ஒருபோதும் அநாதைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக. நாம் எப்பொழுதும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இடத்திலும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்து பாடுகளை ஏற்று மரித்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் தனிமை வரலாம், வேதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட துன்பம் நிறைந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அந்த துன்பமான உலகத்துக்குள்ளே தான் நானும் நீங்களும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். விடுதலையோடு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே நாங்கள் தோற்று போகாமல் நாங்கள் வெற்றி கொண்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆகவேதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டார். அன்பானவர்களே, துன்பங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார், கஷ்டங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நானும் நீங்களும் அநாதைகள் அல்ல. நானும் நீங்களும் இருளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, சாத்தானால் கட்டப்படுகிறவர்கள் அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள். நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அன்பானவர்களே, இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தனிமையை அவர் நீக்கி விடுகிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுக்கள் இருந்து உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் எப்பொழுதும் கூறுவார், இஸ்ராயேல் மக்களாகிய அவருடைய சொந்த மக்களை பார்த்து, இன்றைக்கு நாமும் அவருடைய மக்கள் தான். அவர் சொல்லுவார், ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. இந்த நம்பிக்கையோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். சொல்லுவோம், யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார்,
பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், கட்டப்பட்டோரை கட்டவிழ்க்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், கட்டப்பட்டோரை கட்டவிழ்க்கின்றார். சிநேகிக்கின்றார், ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. சிநேகிக்கின்றார், ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். படைகளின் ஆண்டவர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான், நான் பாக்கியவான். பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். யாக்கோபின் கடவுள் துணையானார், பாக்கியவான், நான் பாக்கியவான். இயேசு வாழ்ந்த காலத்தில் தொழுநோயாளர்கள் வீதியிலே வரும்பொழுது நான் தீட்டுள்ளவன், நான் தீட்டுள்ளவன் என்று வாயினால் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது மக்கள் தூரமாய் போய்விடுவார்கள். ஆனால் எந்த தொழுநோயாளர்கள் எல்லாம் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மாறினார்கள். இயேசுவிடத்தில் அவர்கள் வரும் வரைக்கும் நான் தீட்டுள்ளவன், தீட்டுள்ளவன், தீட்டுள்ளவள் என்று சொல்ல வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இயேசுவை கண்ட பொழுது யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவில் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக மாறினார்கள். அதுபோலதான் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இங்கே நாம் வந்திருக்கிறோம் என்றால் நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் யாக்கோபின் கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். நமக்கு வெற்றி கொடுக்கின்ற, வாழ்வளிக்கின்ற, நிறைவாழ்வளிக்கின்ற இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக எத்தனை படைகள் போன்ற பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு நமக்கு நம்மோடு துணையாக இருக்கும் பொழுது நம்மை எதிர்த்து எவ்வளவு காரிருள் வந்தாலும் நம்மை வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் படைகளின் ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக போர் புரியும் இறைவனாக இருக்கின்றார். நமக்கு வெற்றி அளிக்கும் இறைவனாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்கிறவராக இருக்கின்றார். அற்புதம் செய்கிறவராக இருக்கின்றார். நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே மேன்மையை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். நாம் செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்ற தீமையை நன்மையாக மாற்றி கொடுக்கிறவராக இருக்கின்றார். நாம் எதை கண்டு பயப்படுகிறோமோ அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக மாறும்படி செய்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எல்லோரும் நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்திலே அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்திலே, ஏனென்றால் நம்முடைய இறைவன் இந்த நேரத்திலே எங்களை தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றார். நம்முடைய பாதையிலே வெளிச்சமாக அவர் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய உடலுக்குள்ளே அவருடைய நன்மைத்தனங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே
தேவன் உமக்குத்தானே. சொல்வோம், இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்படி எல்லாருமாக உதவி ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தேடி வந்த இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை கண்டுகொண்ட தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இருளில் இருந்த எங்களை தேடி வந்த இயேசுவே, வேதனையில் இருந்த எங்களை தேடி வந்த ஆண்டவரே, பாவத்தில் இருந்த எங்களை தேடி வந்த தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையை சுமந்தவரே, எங்களுக்காக கசையடிப்பட்டவரே, எங்களுக்காக காரி துப்பப்பட்டவரே, எங்களுக்காக முள்முடி சுமந்த இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அப்பா, எங்களை சிலுவையினால் மீட்டு கொண்ட தெய்வமே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்த ஆண்டவரே, உம்முடைய காயங்களினாலும் கசையடிகளினாலும் எங்களுக்கு வாழ்வளித்த தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் வெட்கத்தை அகற்றின ஆண்டவரே, எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக மகிமையை கொடுத்த தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நானே வழி என்றவரே, நானே வாழ்வென்றவரே, நானே உண்மை என்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம். மகன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் உண்மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்றவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவே, எங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய தழும்புகளால் எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்றவரே, எங்கள் வேதனைகளை நன்மையாக மாற்றுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருவீரையா. கண்ணீருக்கு பதிலாக
கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா, என்னை கண்மலை மேல் வைப்பீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். தருவீரையா, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தருவீரையா. சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா, சத்துருக்கள் முன்பாக என்னை அபிஷேகம் செய்வீரையா. லோருமாக அபிஷேகம் செய்வீரையா, என்னை அபிஷேகம் செய்வீரையா, என்னை அபிஷேகம் செய்வீரையா. வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. மீண்டும் சொல்லுவோம், வெட்கத்துக்கு பதிலாக போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தருவீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரையே மகிமைப்படுத்துவோம். Our God is almighty. Our God is holy. He is our Redeemer. He is our healer. Let's worship His mighty name. We worship you, Lord. We give you praise. We give you thanks, Lord. You are our God. You are our mighty God. ஆண்டவரே, உம்முடைய பரலோக வானம் திறக்கப்பட்டு உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. Lord, we pray to open your heavenly door and send your mighty presence everyone in this place. Lord, you touch every person in this place. Let them taste your love. Let them receive your anointing. Let them receive your power. Let them heal by your mighty presence. We worship you, Lord. We worship you. Hallelujah. தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை. ஆமென், ஆமென்.